ஹாய் மக்களே, நான் உங்கள் மோக்கரை மீனவன். நம்ம அண்ணன் சப்ஸ்கிரைபர் அண்ணன் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தாரு. நம்ம கப்பலில் வந்து எப்படி கவுர் ஆட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் வந்து இப்போ ஆட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ கவுரை ஃபுல்லாக இறக்கி விட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டோன்னா வந்து மீன் அந்த பஞ்சு ஒன்று கட்டியிருக்கும். அந்த பஞ்சில் வந்து மீன் பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் மீன் பிடிச்சிட்டாரு. மீன் பிடிச்சி இப்போ பத்துறாரு. இப்போ முன்னாடியும் மீன் பற்றிட்டு வராங்க. யார் ஃபஸ்ட்டு மீன் பத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்னாடி உள்ள அண்ணன் மீன் பிடிச்சிட்டாங்க போல். மீனை பிடிச்சி தூக்கிட்டாங்க. நம்ம அண்ணன் என்ன பற்றிட்டு தான் இருக்கார். ரொம்ப கீழ் தூண்டியில் இருக்குது போல் மீன். முன்னாடி அதோட 2வது மீன் பற்றிட்டாங்க. அண்ணன் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கும் போல். ரொம்ப ஓட்டத்துக்கு விட்டு பற்றிட்டு இருக்காரு. கிட்ட பற்றிட்டு வந்துட்டார் போல். பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தில் எப்படி மீன் தட்டுதுன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருட்டாக இருக்கும். ஒரு இடத்துல அந்த நெருப்பு எரிய விட்டு அந்த வெளிச்சம் அதிக பிரகாசமாக இருக்கும்போது அந்த மீன் எல்லாம் ஒன்றா வந்து அந்த வெளிச்சத்துக்கிட்ட வருது. அங்கே அதனால தான் வந்து அந்த இடத்துல மீன் நல்லா தட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சத்தில் தான் வந்து நல்லா மீன் தட்டும். அதனால தான் அந்த மீன் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் வந்து ஒரு இடத்துல. இப்போ வந்து மீன் கிட்டே வந்துடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போல். மண்டா வைக்க ரெடி ஆகிட்டார். ஒரு அண்ணா வந்துட்டார். மண்டா வச்சுட்டாங்க. இப்போ வைக்கிறாங்க. வச்சுட்டாரு, தூக்கிட்டார். மீன் ஒரு 5 கிலோ சைஸு அந்த மாதிரி மீன் தான் பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கேரை மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ 180 ரூபா 190 அந்த மாதிரி விற்கிது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன். நம்ம கறி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இந்த மீன் 65 போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மோக்கரை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ எடுத்து கொடுத்தா நம்ம அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுவோம். ஓகே, டாட்டா.